ஆசீர்வாதமா இருக்கணும், நான் மத்தவங்களை நேசிக்கணும், என் மனைவியை நேசிக்கணும், என்னுடைய புருஷனை நேசிக்க வேண்டும், என் பிள்ளைகளை நேசிக்க வேண்டும், அவர்களை நான் நன்றாக வளர்க்க வேண்டும், நான் எப்படி செய்ய வேண்டும், இது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு பாருங்கள். அடுத்த வசனம் அவர் உங்களுக்கு சொல்லுவார், இதை செய்யுங்கள். கர்த்தத்தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். மீண்டும் மீண்டும் அதை இவர் சொல்லுகிறார் என்றால் அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். அவருடைய வார்த்தை என்னோடு கூட தான் இருக்கிறது, என் அழைப்பின் கூட தான் இருக்கிறது, என்னை அழைத்தவர் உண்மை அல்லவர், அந்த அழைப்பின்படி என்னை வழிநடத்துகிறார் என்று அவர் நமக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம் 11-12 வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் இஸ்ரவேலர் எல்லோரும் அவருடைய சன்னதியில் சேர்ந்து வந்திருக்கும் போது இந்த நியாய பிரமாணத்தை இஸ்ரவேல் எல்லோரும் கேட்க அவர்களுக்கு முன்பாக வாசிக்க கடவாய். புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் உன் வாசல்களில் இருக்கும் அந்நியர்களும் கேட்டு கற்றுக்கொண்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த நியாய பிரமாண வார்த்தைகளின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும் படிக்கு. அப்படின்னா இதை நான் மீண்டும் வாசிக்கிறேன் என்றால், உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிற ஸ்தானம், தெரிந்து கொள்ளுகிற ஸ்தானம் என்றால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நின்ற அந்த காலம், உங்களை தெரிந்து கொண்ட அந்த சந்தர்ப்பம், உங்களை அவர் தெரியப்படுத்தின காரியங்கள், எந்த சூழ்நிலையிலே அவர் உங்களை தெரிந்து கொண்டார், அல்லது நீங்கள் அல்லது நாங்கள் அவரை தெரிந்து கொண்டோம். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலே தெரிந்து கொண்டோம்? அப்ப அந்த நெருக்கத்திலே தெரிந்து கொண்டோம் அப்படின்னு அந்த சிஸ்டர் சொல்லும் போது, நெருக்கத்திலே தெரிந்து கொண்டோம் அப்படின்னா அந்த சூழ்நிலையை மறந்து விட்டோமா? அப்ப ஆனா இன்னைக்கு நம்ம மறந்துட்ட மாதிரி தானே இருக்கும். அந்த நெருக்கத்திலே நம்மளை தெரிந்து கொண்டார், அந்த பழசெல்லாம் நம்ம மறந்துட்டோம், அந்த ஸ்தானத்தை மறந்து விட்டோமா அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் சிந்திக்க வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே இஸ்ரவேல் எல்லோரும் அவருடைய சந்நிதியில் சேர்ந்து வந்திருக்கும் போது, சோ இந்த ஒவ்வொரு பரிசுத்த நாளும், அதாவது ஞாயிற்றுக்கிழமை நாம் கூடி வரும்போது, அந்த நாளை, என்னை அவர் ரட்சித்த நாளை, அவர் என்னை தெரிந்து கொண்ட நாளை, என்னை கை தூக்கி எடுத்த நாளை, அவருடைய வசனத்தை என்னை அனுப்பி என்னை குணமாக்க நாளை, அல்லது என்னை விடுவித்த நாளை நான் நினைவு கூறும்படியாய் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் அவரை நினைவு கூர்ந்தால் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. அப்போ நம்மளும் நம்மளுடைய பிள்ளைகளும் நம்ம பக்கத்துல இருக்கிறவர்களும் நம்மளை கண்டு, நீங்க யார நேசிக்கிறீங்க, நீங்க எப்படி இப்படி இருக்கீங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க, இதுக்கு காரண கர்த்தர் யாருன்னு கேட்பாங்க. அப்படி யாராவது கேட்டிருக்காங்களா? உங்களை கேட்டிருக்காங்களா? கேட்பாங்க. கேட்கலன்னா இனிமே கேட்பாங்க, நிச்சயமா கேட்பாங்க. ஏன்னா அதுதான் இனிமே நடக்க போகுது. ஹல்லேலூயா. ஏன்னா நம்மளை கேட்கறதுக்காக தான் இப்ப நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அது சொல்லுகிறது, நியாய பிரமாணத்தின் வார்த்தையின் படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு. அப்போ நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளின் படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படிக்குன்னா, அப்ப அவர் எதிர்பார்க்கிற சில காரியங்கள் நம் வாழ்க்கையிலே நிரந்தரமாக கை கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நிரந்தரமாக சில காரியத்தை அவர் தொட்டு நம்மளை குணமாக்கினார், நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார், பேசொல்லி அழைத்தார், அவர் நாமத்தை அறிந்து கொள்ளும்படியே நம் குடும்பத்தை அவர் தொட்டு குணமாக்கி இருக்கிறார். இப்படி எல்லாம் அவர் நம்மளை தினமும் ஆசீர்வதித்திருக்கிறார், எல்லா சூழ்நிலையும் மேற்கொள்ளும்படியா பலம் தந்திருக்கிறார். அப்பனா அவர் திருப்பி திருப்பி சொல்கிறது, அந்த நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளின் படி எல்லாம் நாம் அவரை கை கொள்ள வேண்டும், அதை கை கொள்ள வேண்டும், அதை நாம் பற்றி கொள்ள வேண்டும், கீழ்ப்படுதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகிறார். மத்தேயு 22:36 36-40. போதகரே, நியாய பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். ஹல்லேலூயா.
பாருங்கள், அவர் மீண்டும் மீண்டும் சொல்வது முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும். அப்போ நான் இதை நினைத்தேன், என்ன முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் முழு நம்ம ஆவியோடும் அல்லது பலத்தோடும் எப்படி 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 நினைக்கும் போது ஒரு வார்த்தை அவர் எனக்கு சொன்னார், diligent and keen. அப்படின்னா ஆர்வம், அதாவது விடாமுயற்சியும் ஆர்வமும் உள்ள, அந்த விடாமுயற்சி உள்ள ஆவியையும் அந்த ஆர்வமுள்ள ஆவி நமக்குள்ளே இருக்க வேண்டும். உற்சாகமாக, எப்படின்னா இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு வசனம் வந்தோடனே ஐயோ இது ரொம்ப பாரமா இருக்கு, இதுக்கு கீழ்ப்படியணுமே நினைக்கிறோம். அதுக்கு அவர் என்ன சொல்லி தராருன்னா, நீ உன்னை நீ நேசிப்பது போல உன் அயலானை நேசிப்ப. அப்போ முதல்ல என்ன நேசிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? விடாமுயற்சி உள்ள, ஆர்வம் உள்ள, விசுவாசம் உள்ள, அன்புள்ள அந்த இருதயத்தோடு கர்த்தரை சேவிக்கணும். நல்லா கேட்டுக்கோங்க. ஒன்னு கிளப்பா இருக்கு பாருங்க. அதாவது விசுவாசமும் அன்பும் ஒன்றாய் சேர்ந்து இருக்கிறது. முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் அப்படின்னு போது, உன்னை நீ நேசிப்பது போல உன் அயலானை நேசி. அப்போ ஆண்டவரே நீ தேவனை நீ நேசிப்பயான்னு. அப்போ முழு மனதோடு அவரை நேசிப்பதற்கு அங்க என்ன வேணும்? சும்மா வசனத்தை நேசிச்சா போதுமா? இல்ல, அங்க விசுவாசம் இருக்கு. உங்களை தொட்டு குணமாக்கின பொழுது அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார் அல்லது ஒரு தரிசனத்தை தருகிறார். நான் இப்படித்தான் இருப்பேன் என்று ஒரு காரியத்தை அவர் நமக்குள் வைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று என்னிடம் அவர் சொன்னார். அப்போ அதை விசுவாசிக்கிற விசுவாசம் என்னிடம் வந்தால் நான் இளைப்பாறுதலை தருவேன் என்று அவர் சொல்லி இருக்கிறாரே, அந்த இளைப்பாறுதல் எப்படி கிடைக்கும்? அவர் சும்மா அப்படியே கொடுத்துருவாரா? அவர் சமூகத்திலே அவரை தேடி நாடி போக வேண்டும். அந்த ஆர்வம் உள்ள, விடாமுயற்சி உள்ள, அவர் என்னிடம் சொன்னாரே அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து அந்த விசுவாசத்தில் நிலைத்து நின்று, அப்பொழுதுதான் நமக்கு முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் அவரை அன்பு செலுத்த முடியும். அல்லேலூயா. இல்லைன்னா வரவே வராது. நமக்குள்ளே எப்படி அந்த அன்பு வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒண்ணு சொல்றேன். நம்ம பிள்ளைங்க தப்பு பண்றாங்க. தப்பு பண்ண உடனே அப்படியே கை விட்டுறோமா? திருப்பியும் 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 நம்ம என்ன பண்றோம்? அவங்களை கண்டிக்கிறோம், அன்பு செலுத்துறோம், கண்டிக்கிறோம், அன்பு செலுத்துறோம். அந்த அன்பு தான் அவர்களை பலப்படுத்துகிறது, அந்த கண்டிப்பு அல்ல. ஹல்லேலூயா. நன்றாக அந்த கண்டிப்புன்றது என்னதான்? வேத வசனம். அந்த அன்பு தான் அவருடைய ஆவியிலே கொடுக்கிற அந்த பலம். புரியுதுங்களா? நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. நம்ம அவங்களை அன்பு மட்டும் செலுத்தினா அவங்க கிட்ட போயிடுவாங்க. அதே நீங்க கண்டிக்கும் பொழுது அதுதான் வேத வசனம். அந்த வேத வசனத்தை பற்றி கொள்ள நமக்குள்ளே அன்பும் விசுவாசமும் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் வைத்திருக்கிற தீர்க்க தரிசனங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. அப்போ அந்த ஆர்வத்தோடு அந்த விடாமுயற்சியோடு ஒரு வசனத்தை இப்போ நம்ம கடந்து வந்துகிட்டே இருக்கோம். ஒரு காரியத்தை நமக்கு முன்பாய் வைக்கிறார். அந்த காரியத்தை நாம் விடாமுயற்சியோடும் ஆர்வத்துடன் அதை கீழ்ப்படிய வேண்டும். இது ரெண்டு இல்லைன்னா நம்மளால கீழ்ப்படியவே முடியாது. ஆர்வத்தோடு கீழ்ப்படிய முடியாது, விடாமுயற்சியோடு கீழ்ப்படிய முடியாது. இது நம்ம மட்டும் செய்யறது இல்ல, நம்ம பிள்ளைகளும் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. பாருங்க, நம்ம பிள்ளைங்களும் சேர்ந்து கீழ்ப்படித்தாலே ஒழிய நமக்குள்ளே அந்த ஆசீர்வாதம் கடந்து நிறைவாய் வரும். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அங்க திருப்பியும் சொல்லிட்டார், ஸ்திரீகளும் புருஷர்களும் தங்கள் பிள்ளைகளும் அந்த அயலான் பக்கத்துல இருக்கிறவர்களும் எல்லாம் இதை பார்க்கிற மாதிரி. அப்போ ஒரு சாட்சியுள்ள ஜீவிதம் நாம் ஜீவித்தால் மாத்திரம்தான் அந்த இடத்திலே அது நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. அப்போ விடாமுயற்சி உள்ள, ஆர்வம் உள்ள வேத வசனத்தை நாம் பற்றிக் கொள்ள வேண்டும். ஒரு வசனம் நமக்குள்ளே கடந்து வரும் பொழுது, நான் இப்படியாய் காணப்படுகிறேன் என்று உணர்த்தப்படும் பொழுது, அந்த உணர்த்தப்படுகிற காரியத்திலே நான் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் அந்த விடாமுயற்சி, அதாவது நான் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் கர்த்தரை நான் அன்பு செலுத்துகிறேன் என்று நான் உணர்ந்திருக்கிறேன் என்றால் நான் அதில் நிலைத்து, அதாவது விடாமுயற்சியோடும் ஆர்வத்தோடும் அந்த வேத வசனத்தை நான் பற்றிக் கொள்வேன். இன்றைக்கே நமக்குள்ள சோர்வுனா விடாமுயற்சியும் ஆர்வமும் இல்லாத ஒரு சூழ்நிலை.
ஒரு வசனம் நமக்குள்ள வந்தா சரி, நான் டைட்ஸை பத்தியே பேசுறேன், அது நிறைய பேருக்கு ஹர்ட் ஆகும், நான் திருப்பி அதே தான் சொல்றேன். சரி, ஒரு டைட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது கர்த்தர் சொல்கிற காரியம். தசம பாகம் கொடுத்தாதான் மிச்சத்தை பசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். அப்போ அது ஆசீர்வாதமாக மாற வேண்டும்னா தசம பாகத்தை தெளிவாக செலுத்த வேண்டும். ஒரு பணத்திற்கு ஒரு காசு என்று செலுத்த வேண்டும். அந்த இடத்துல பணம் அல்ல, he doesn't count the money at all. உங்களுடைய ஆர்வமும் அந்த விடாமுயற்சியான அவர் மேல் வைத்திருக்கிற அன்பும், அவர் மேல் வைத்திருக்க ஆர்வமும், அவர் மேல் வைத்திருக்கிற அந்த பற்றலும் தான் இதை காண்பிக்கிறது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. ஏன்னா இந்த கிரியை மாத்திரம் நான் ஏன் சொல்கிறேன் என்றால் மற்றதெல்லாம் நான் பார்க்கிறேன். திருடாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, பிறர் பொருளை இச்சையாதிருப்பாய், இதெல்லாம் நான் எந்த ஆத்மாக்குள்ளேயும் ஆராய்ந்து நாங்க பார்க்க முடியாது. அது அவங்களுக்குள்ளே காணப்படுகிற கர்த்தரோடு இருக்கிற பற்றுதல் அல்லது அவர்களோட அந்த தொடர்பு. அப்போ நாங்க சபையில பார்க்கறது தசம பாகத்தை செலுத்துவதுதான். அது மட்டும்தான், அந்த கிரியை மட்டும்தான் நாங்கள் காண்கிறோம். அப்போ அந்த தசம பாகத்தை ஒரு உவமையாக நான் பேசுகிறேன். ஏன் பேசுகிறேன் என்றால் செலுத்த வேண்டும் என்று நான் பேசவில்லை. அது செலுத்துவதும் செலுத்தாம இருப்பதும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் அதை செய்ய வேண்டும் என்ற வேதம் சொல்லிருக்கிறபடி, அதாவது உபாகமம் 14 ஒரு வசனம் சொல்லுகிறது, நீ கர்த்தருக்கு பயப்படுற பயம் பழகும்படிக்கு நீ அதை செய்ய வேண்டும். படிக்கு பாருங்க. அப்போ அவர் அங்கே சொல்லி இருக்கிறார், உன் தேவனாகிய கர்த்தருக்கு நீர் எப்பொழுதும் பயந்திருக்கு பழகும்படிக்கு. அப்போ அவர் இன்னொரு இடத்துல அந்த ரகசியமாக சொல்லியிருக்கார், நீ கர்த்தருக்கு பயப்படுற பயமே உனக்கு ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ இந்த உலகத்துல வாழ்வதற்கு ஒரு ஞானம், அறிவு, புத்தி, விவேகம் வேண்டும். அப்போ அது வரணும், அது கிடைக்கணும்னா இந்த தசம பாகம் செலுத்த வேண்டும். நன்றாக தெரிந்து கொள்ளணும். இந்த தசம பாகத்தை எப்படி செலுத்தணும்? ரேண்டமா கொண்டு வந்து கொடுக்கறது இல்ல. ஒரு 2000 ரூபாய், ஒரு 1000 ரூபாய், அது காணிக்க. 10,000 ரூபாய்னா 1000 ரூபாய், 15,000 ரூபாய்னா 1500 ரூபாய், 10,100 ரூபாய்னா எவ்வளோ? 1100 ரூபாய். அந்த பின் பாயிண்ட், அதுதான் நான் உண்மையாய் இருக்கிறேன், உண்மை நேசிக்கிறேன், நான் உண்மை முழு மனதோடு பற்றி கொண்டு இருக்கிறேன், விடாமுயற்சியோடு நான் உண்மை பற்றி கொண்டு இருக்கிறேன், என் ஆர்வம் உண்மையில் இருக்கிறது என்பதை அப்போ போட்டு போகுதுன்னா அதுல சுக்கான் மாதிரி உங்களுடைய தசமம். முதல்ல ஆண்டவருக்கு கண்ணை மூடி உண்மையா இருக்கணும், நான் கீழ்ப்படியணும், அவரை நான் தேட வேணும், நான் அன்பு செலுத்த வேணும், முழு இதயத்தோட அவரை பற்றிக்கொள்ள வேணும், நான் ஆசீர்வாதமா இருக்கணும், நான் மற்றவங்களை நேசிக்கணும், என் மனைவியை நேசிக்கணும், என்னுடைய புருஷனை நேசிக்க வேண்டும், என் பிள்ளைகளை நேசிக்க வேண்டும், அவர்களை நான் நன்றாக வளர்க்க வேண்டும், நான் எப்படி செய்ய வேண்டும். இதை நீங்க கேட்கறதுக்கு முதல்ல இப்படி கொண்டு வந்து அந்த தசமத்தை அந்த ஒரு பைசாவோட சேர்த்து அப்படி கொடுத்து பார்த்துட்டு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு பாருங்க. அடுத்த வசனம் அவர் உங்களுக்கு சொல்லுவார், இதை செய்யுங்கள். It's only being truthful. It's only being truthful to the word of God. அப்போ நீ உன்னை கர்த்தருக்கு பயப்படுற பயம் பழகும்படிக்கு, பழகிறதுக்கு தான் விடாமுயற்சியோடு ஆர்வமோடு நாம் அதை செயல்படுத்த, ஒரு வசனத்தை கீழ்ப்படிவதற்காக, நான் மற்ற எல்லா வசனத்தையும் கர்த்தருக்கு பயப்படுவதற்காக அந்த தசம பாகத்தை செலுத்துகிறார். பணம் பெருசே இல்ல, நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க அவர் கவுண்டே பண்றது இல்ல. நீங்க கவர்ல போட்டு கொடுத்தாலும் சரி, கவர்ல போடாம கொடுத்தாலும் சரி, அது குறைச்சு கொடுத்தாலும் சரி, நிறைய கொடுத்தாலும் சரி, கரெக்டா கொடுத்தா அவர் உன் இருதயத்தில் என்ன பார்க்கிறார்? நிறுத்தி பார்க்கிறார், உன் உண்மையை நிறுத்தி பார்க்கிறார். அந்த உண்மையுள்ளவன் பரிபூர்ண பெறுகிறார். நான் சொல்லவே வேண்டாம், பாருங்க அந்த சிஸ்டர் சொன்னீங்க, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுகிறார். பரிபூர்ணம் என்றால் அங்கு சமாதானமும் சந்தோஷமும் நிறைவும் எல்லாவித எந்த போராட்டமும் கர்த்தர் நமக்கு ஜெயம் தருவார். எங்கள் வாழ்விலே அநேக சாட்சிகள் உண்டு, அநேக சாட்சிகள். நாங்க என்ன செய்யறதுன்னு நினைப்போம், அவர் எங்களுக்கு முன்பாக நின்று அவர் செய்து முடிக்க வந்தார். நான் ரொம்ப உண்மையானவன் சொல்லல,
அதுக்கப்புறம் பயம் வந்து கொஞ்சம் தான். அதனால தான் அவர் சொல்ற, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்தில் சொல்லுவேன். எனக்கு கொஞ்சம் தான், ஆனா அது நிறைய ஆக்கணும்னு என்னோட விருப்பம். அந்த விருப்பத்தினாலதான் இந்த வார்த்தைகள் அவர் எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும். பாருங்க, நம்மள ஒருத்தர் வந்து வேதனை படுத்திக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்க மேல அன்பு செலுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு நம்ம பழக வேண்டும். எப்படி பழக வேண்டும்? நான் வசனத்தை பற்றி கொள்ள வேண்டும். இயேசு பரிசேயர்கள் அவரை வந்து குற்றப்படுத்தும் பொழுதும் அவரை துக்கப்படுத்தும் பொழுது அவர் மீண்டும் மீண்டுமாய் அன்பாகவே இருக்கிறார். அவர் அந்த சிலுவையிலே என்ன சொன்னார்? இவர்களை மன்னியும் என்று சொன்னார். எப்படி அது முடிஞ்சது? Because he loved his father. அவர் கர்த்தருடைய வசனத்தை, பிதா சொன்ன வார்த்தைகளை, நானும் நீயும் ஒன்றாய் இருக்கிறோம், இவர்கள் அன்பாய் இருக்க, நீ என் மேல் அன்பாய் இருக்கிறது போல நானும் இவர்கள் மேல் அன்பாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அந்த ஆர்வம், அந்த விடாமுயற்சி கிறிஸ்து இயேசுக்குள் இருந்தது போல நாமும் தேவனிடத்தில் பற்றுதலாய் விடாமுயற்சியோடு ஆர்வமோடு நாம் இருக்கும் பொழுது அவர்கள் மேல் அன்பு செலுத்துவதாய் நம்மள நோக்கடிச்சுட்டுமே. because they don't know us. ஆக்சுவலா அவங்களுக்கு புரியல, நம்மள புரியாதனால தான் நம்மள துக்கப்படுத்துறாங்க. அவங்க நம்மள புரிஞ்சதுன்னா நம்மள துக்கப்படுத்த மாட்டாங்க. யாருமே ஒருத்தர் துக்கப்படுத்தவே மாட்டாங்க. இப்ப நான் என் பிள்ளைய துக்கப்படுத்தினா நான் அவனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னு அர்த்தம். அவன் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல, அதனால தான் அங்க ரப்சர் இருக்கு. If we have a good understanding in between, if God is there in between us, there is a very good understanding. அப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஸ்பிரிட் இருக்குல்ல, அந்த அன்பு தான் அங்கே வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வரும். அது முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் கர்த்தரை நேசித்தால் மாத்திரம் தான் நன்மை. 40வது அந்த வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். இவ்விரண்டு கற்பனைகளில் நியாயப்பிரமாணம் முழுமை தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். அப்போ இந்த தீர்க்க தரிசனமானது, அதாவது நம்ம மேல் வைக்கப்பட்டிருப்ப, என் மேல் வைத்திருக்கிற தரிசனம் அல்ல உங்கள் மேல் வைத்திருக்கிற தரிசனம். உங்கள் மேல் வைத்திருக்கிற தரிசனம் அல்ல உங்கள் மனைவி மேல் வைத்திருக்கிறது. உங்கள் பெற்றோரான உங்கள் மேல் வைத்திருக்கிற தரிசனம் அல்ல அந்த பிள்ளை மேல் வைத்திருக்கிறது. அப்போ அந்த தரிசனங்கள் நிறைவேற வேண்டும் என்றால், முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் நாம் தேவனை அவரை சேவிக்க வேண்டும். அப்படி சேவித்தால் மட்டும்தான். அப்ப சேவிக்கிறதுல ஒரு காரியம் அங்க லேக் ஆகும், விசுவாசம். அந்த விசுவாசத்திலே நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு வசனத்தை எப்படி அவர் முழு மனதோடு நம்ம சேவிக்க முடியும்னா, நான் அதை விசுவாசிக்க வேண்டும். பிளாங்கா நான் விசுவாசிக்கிறேன். God called me and I am believing him. I trust him. பாருங்க, அந்த பாத்தீங்கன்னா அந்த ஆர்வம் எப்படி வரும்னா, ஒரு காரியத்தை விடாமுயற்சியோட perseverance சொல்லுவாங்க. அதாவது அதை அப்படியே பிடிச்சு கொள்றது. எந்த சூழ்நிலையும் நம்மளே மாத்திக்காம நிக்கிற சுபாவம். புரியுதுங்களா? நான் ஆண்டவருக்குள் காணப்படுகிறேன் என்று காண்பிக்கிற சுபாவம். அதுல என்னன்னா, நம்ம வந்து ஆண்டவரை ஆர்வமாய் பற்றிக்கொள்ள வேண்டும். அது எனக்கு வேணும்னு பற்றிக்கொள்ள வேண்டும். அதை நான் செய்தே ஆக வேண்டும் என்று பற்றிக்கொள்ள வேண்டும். எப்படி ஆண்டவரை எப்படி பற்றிக்கொள்ள வேணும்? நான் அதுல மேற்கொள்ளுவேன், நான் அதை செய்தே ஆவேன், நான் அன்புள்ளவனா தான் இருப்பேன், நான் இந்த சூழ்நிலையில ஜெயிப்பேன், இல்ல இவங்க இப்படி இருந்தாலும் நான் இதை மேற்கொள்ளுவேன், நான் இதை பண்ணுவேன். எதற்காக? நான் என் ஆண்டவரை நேசிக்கிறேன், அவர் எனக்கு என் மேல் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார் என்று உணர்ந்து நாம் அப்படி இருக்க வேண்டும். இல்லைன்னா இந்த முழு மனதோடு முழு ஆத்மாவோட முழு சிந்தையோடு வரவே வராது. ஜீரோ. அதுங்க வரவே வராது. என்னை நான் நேசிக்கவும் மாட்டேன், எல்லாரும் நான் நேசிக்க மாட்டேன். எனக்கு இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. என்னை நான் நேசிக்காதனால தான் I don't trust my neighbor at all. நான் அதனால தான் என் நெய்பர்ஸ் அல்லது மை ஃப்ரெண்ட்ஸ், மை ரிலேட்டிவ்ஸ், இவங்களெல்லாம் நான் நேசிக்காத காரணம் என்ன என்றால், நான் என்னை நேசிக்காதனால தான். நம்மளை ஒருத்தர் நேசிக்கலான்னாலே தெரிஞ்சுக்கோங்க, அவங்களே நேசிக்கலான்னு. நான் அப்படிதான் இருக்கேன். என் மேல யாராவது கோவப்படுறாங்கன்னா, இல்ல அவங்க மேல கோவமா இருக்காங்க, அவங்களே துக்கமா இருக்காங்க, அவங்க துக்கத்துல இருந்து அவங்க வெளியே வந்தாதான் என்ன அவங்க நேசிக்க முடியும். கரெக்டா? இல்லைன்னா என்னை பார்த்து குறை பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்னுடைய குறை மட்டும்தான் தெரியும். I love everybody. I just say you in the name of Jesus Christ. I love everybody. I love everybody. Though I see lot of mistakes in many people,
I love everybody because I just love my God. I know there is a day for them. அந்த நாள் அவர்களுக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாள் அவர்களுக்கு வரும். அப்பொழுது அவர்கள் கிறிஸ்துவுக்குள் பலமாய் நிற்பார்கள். ஆனா அதுக்கு நீடிய பொறுமை. நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன் என்று நீடிய பொறுமை. நான் இதை சாதிக்க வேண்டும், நான் கிறிஸ்தியன், நான் கிறிஸ்துவில் இருக்கிறேன் என்ற நீடிய பொறுமை. அப்போது 2:3-4 குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது. பாருங்க, அந்த தரிசனங்கள் நிறைவேறும் என்று கூட அவர் மீண்டுமாய் நமக்கு ஆபகூப்பிலே சொல்லி அதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். எந்த தரிசனம்? கர்த்தர் என்னை பேசலை அழைக்கும் போதே அவர் என் மேல் வைத்திருக்கிற தரிசனம், சித்தம், the will of God. எனக்கு உங்களுக்கு புரியவே புரியாது அந்த will of God. எந்த அளவுக்கு வச்சிருக்காருன்றதே தெரியாது. நம்ம அளவுகோல் நமக்கு இந்த பூமிக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா அவர் அளவுகோல் எங்கேயோ இருக்கும். பாருங்களேன், அநேக ஊழியக்காரங்களுடைய சாட்சிகளை பாருங்களேன், ரொம்ப சிறுமையில வந்திருப்பாங்க, ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பாங்க. அந்த சித்தத்தை அறிந்து விடாமுயற்சியோடு ஆர்வத்தோடு தங்களை பயிற்சி செய்து கர்த்தருக்குள் நிற்பது. It's not easy. So நம்ம எல்லாருமே ஆண்டவருக்குள்ள ஊழியக்காரங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவருடைய வசனத்தை கை கொண்டு ஆர்வத்தோடு விடாமுயற்சியோடு நம்ம அதை கை கொண்டுகிட்டே வரணும். Don't forget. அதை மறந்தாலும் அடுத்த நிமிஷம் அதை எடுத்து இப்படி போத்துக்கணும். இந்த வருஷம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறது நமக்கு, அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அதாவது நம்ம சின்ன சூழ்நிலையில கூட நம்ம மறந்தாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு முன்பாக அவர் இருக்கிறார். அவர் வார்த்தை நமக்கு முன்பாக இருக்கிறது. நிச்சயமாய் அவர் வைத்திருக்கிற தரிசனங்கள், நம் வாழ்விலே அவர் வைத்திருக்கிற மேன்மைகள், அவர் வைத்திருக்கிற திட்டங்கள், அவர் வைத்திருக்கிற சித்தம், அது சமாதானத்துக்கு எதுவானது, சந்தோஷத்துக்கு எதுவானது, அது நித்தியத்துக்கு எதுவானது. அந்த நித்தியம் நாம் அடையும்படிக்கு அவர் தெரிந்து கொண்டார். அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உறுதிப்படுத்துகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். என்னை விட்டு அவர் கடந்து செல்கிறார். ஐயோ, அவர் மௌனமா இருக்கிறாரே. சில சூழ்நிலையில பாத்தீங்கன்னா நம்மளால மௌனமா இருப்பார். அவர் பேசுவதில்லை. நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது, அவர் என்னை விட்டு கடந்து சென்றிருக்கிறார். எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்து என்னை அவர் அழைத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு முன்பாக செல்லுகிறவராய் இருக்கிறார். என்ன என்னோட வந்தாரு, எங்க காணோம் அப்படின்னு மௌனமா இருக்கிற நேரமா இருக்கும். இல்ல, he has gone to the friend. அதெல்லாம் சேவைப்படுத்தி, அந்த வழிகளை சேவைப்படுத்தி நம்மளை அழைக்கிறார். அழைத்துக் கொள்கிறார். அந்த தரிசனங்கள் நிறைவேறுகிறது. என் தேவ ஜனமே, கர்த்தர் ஒரு நாளும் நம்மளுடைய மன விருப்பத்துக்கு விரோதமாக எந்த காரியத்தையும் செய்வதில்லை. அந்த மன விருப்பம் நீதியாகவும் நியாயமாகவும் இருந்தால் நாம் நம்மளை மாத்திரம் சிந்திக்க வேண்டும். நானும் என் கர்த்தரும் என்றேன். குடும்ப தலைவன் அப்படி சிந்திக்க வேண்டும், குடும்ப தலைவி அப்படி சிந்திக்க வேண்டும், பிள்ளைகள் அப்படி சிந்திக்க வேண்டும். பிள்ளைகள் சிந்திக்கும்படி நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். நீயும் உன் கடவுளும் கரெக்டா இருக்கீங்களா? Are your relationship is right? கேட்டு பாருங்க, உங்க relationship with God is right? என் தேவ ஜனமே, மீண்டுமாய் 40வது வசனம் வாசியுங்கள். 22-40 மத்தேயு. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. பாருங்க, அவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, முழு மனதோடு நீ தேவனான கர்த்தரை முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் அவரை நீ நேசி என்று சொல்லிவிட்டு அந்த நேசம் உனக்குள்ளே கடந்து வரும்பொழுது அவர் சொல்லுகிறார், இதற்குள் தீர்க்க தரிசனமும் அடங்கி இருக்கிறது. அப்ப இத்தனை நாள் நம்ம நினைப்போம், அப்ப ஏன் என் மேல இன்னும் எனக்கு ஆசீர்வாதமா நான் மாறல, நான் ஏன் ஆசீர்வாதமா மாறல? நான் கர்த்தருக்குள்ள 15 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, நான் தசமபா செலுத்துறேன், நான் சண்டே வரேன், நான் கர்த்தருக்குள்ள எத்தனையோ வசனம் கீழ்படுகிறேன், ஆனா நான் ஏன் இன்னும் நான் நினைச்ச அளவுக்கு வரல? அவர் சொல்றாரு பாருங்க, தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. அப்பனா முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் நான் கர்த்தரை நேசிக்கிறேனா? விடாமுயற்சியோடு ஒரு வசனத்தை பற்றி கொண்டிருக்கிறேனா? ஆர்வத்துடன் நான் பற்றி கொண்டிருக்கிறேனா? அந்த ஆர்வமும் விடாமுயற்சியும் மாத்திரம் தான் ஒரு வசனத்தை
உணரும் பொழுது மாத்திரம்தான் நான் தேவனை அன்பு செலுகிற தேவன் மேல் அன்பு செலுத்துகிறேன் என்றது உண்மை. அப்ப நான் அவரை நம்பி அன்பு செலுத்தும் பொழுது அவர் எனக்குள்ளே அன்பை ஊற்றுகிறார். நான் என்னை நேசிக்கிறவளாய், நான் என்னை நேசிக்கும் போது என்னை போல் இவர்களும் இருக்க வேண்டுமே என்று எனக்கு ஒரு ஆர்வம் பிரபாகமாய் ஓடும். பி வெரி சிம்பிள் என்பார். நல்லா உடுத்திக்கோங்க, நல்லா இல்லையா? பி வெரி சிம்பிள் இல்லையா? ரொம்ப சிம்பிள் லைஃப்ல உங்க சிந்தனையும் உங்க செயலும் சிம்பிளா இருந்தப்போ you'll be blessed. கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார்.